படம் வந்து நல்லா சினிமா ரசிகருக்கு மட்டும்தான் புரியும். அது பேர் தான் ஸ்டார்னு வச்சிருக்காங்க. ஒய்ஃப் செத்துருச்சு, குழந்தைய தூக்குறாரு, படம் உக்காந்தம் படத்துல லாஸ்ட் வரையும் உக்காந்தது கிடையாதான், ஒரு சிரிப்பு வரல. டேய் இதுல வேற உக்காந்துன்னு பக்கத்துல டாடான்ற வந்து பக்கத்துல Movie started. அடுத்து நான் படம் பண்ணுவேன்டி, அப்ப வருவல்ல. After the movie. இருங்க 130 ரூபாங்க டிக்கெட்டு. முடியிருந்தா 130 ரூபாங்க டிக்கெட்டு. இன்னொரு 130 ரூபான்னு சொன்னானுங்க. சரி ஏதோ ஆன்லைன்ல சீட்டு பத்தாது, இங்க வந்து பார்த்தா முன்னால யாருமே இல்ல. இங்க வா, இவருதாங்க. இது ட்ரைலர் நல்லா இருக்கு, இந்த படத்துக்கு தான் போனா நான் வருவேன்ட்டு ஒருத்தன் சொன்னான். சொல்லு ஒத்துக்கோ. 130 ரூபாய் டிக்கெட்டு, 130 ரூபாங்க டிக்கெட்டு, 30 ரூபாய் ஜிஎஸ்டி. அது போட்டது யாரு? திருப்பி வாங்க. எக்ஸ்ட்ரா இங்க பாரு, எக்ஸ்ட்ரா 80 ரூபாய் காசு யூனஸ். அதுவும் நம்ம பசங்க நம்பி 10 ரூபாய் தருவானுங்க. அங்க இருந்து திருக்கோயில இருந்து சாப்பிட முடியும். சரி அதெல்லாம் விட்டேங்க, வா அடிக்க மாட்டான். உக்காந்தம் படத்துல லாஸ்ட் வரையும் உக்காந்தது கிடையாதான், ஒரு சிரிப்பு வரல. டேய் இதுல வேற உக்காந்துன்னு பக்கத்துல டாடான்ற வந்து பக்கத்துல கீழே ஏதோ இல்ல இருங்க ஏதோ ஒரு குரங்கு படம் வந்து ரிலீஸ் ஆகுது, அதுக்காச்சும் போயிருந்தா மனசாரி. என்னன்னா இந்த மாதிரி கதை வந்து நிறைய நம்ம பாத்துட்டோம், அதனால இது பெருசா நம்மளுக்கு ஹைப் ஆகல. அதுவும் லாஸ்ட் சீனு என்ன புரியல, என்ன கதைனே புரியல. வெற்றிமாறன் ரூம் உள்ள போகாம வெளியே போறாரு, அங்க போறாரு, ஒய்ஃப் செத்துருச்சு, குழந்தைய தூக்குறாரு, படம் இது கொஞ்சம் இது இவ்வளவு கஷ்டத்துலயும் இப்படி 2 பேரு அப்படியே இவ்வளவு கஷ்டம். அவன் படமே போயிடுச்சு, வெறுப்புல இருக்கிறேன். 150 ரூபாய் காசு மண்ணா போயிடுச்சு. ஒரு மாஞ்சான இவன் அடிக்கிற குளிருக்கு என் நண்பர் ரஞ்சித் கேக்குறான், அது இந்த மாட்டான் போயிடுச்சு. கோவிந்தா முடிஞ்சிச்சா? எங்கடா அவன் ட்ரைலர் காமிச்சு இன்னொரு வாட்டி காமிச்சு படம் பேரே தெரியல. என் நண்பன் ஸ்கிரீன் ஒன்ல அரண்மனை 4 ஓடின்னு இருக்கு. என் நண்பன் அரண்மனை 4 நினைச்சீங்கன்னா படம் ஆரம்பிச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கடா வரலன்னா அரண்மனை 4 நினைச்சு அது அதான் மேட்ச் என்ன டீம்னே தெரியல. இன்னொன்னு கேக்குறான், அரண்மனையில எப்படா இவன் நடிச்சான்னு என் மனசே கேட்கலங்க. இந்த வீடியோ பாக்குற யாருன்னா அந்த படத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கதையை கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தான் இந்த படம் எங்களை மாதிரி புரியல அப்படின்னா அடுத்தது டைரக்டர் கிட்ட தான் போய் கேட்கலான்னு இருக்கேன். என்ன தாங்க கதை உங்க கதை? ஒரே ஒரு சப்போர்ட் இந்த நாய் மட்டும்தான் இந்த படத்துக்கு. நல்ல டைரக்டர், நல்ல வெங்காயம் இவன மாதிரியே இருக்குங்க. படம் வந்து நல்லா சினிமா ரசிகருக்கு மட்டும்தான் புரியும். அது பேர் தான் ஸ்டார்னு வச்சிருக்காங்க. இங்க ஃபன்னு ஸ்டார்னு டைட்டில் கார்டு போட்டாங்க, ஆனா ஸ்டார்னு டைரக்டர் பேரு சொன்ன ஒரே ஆளு இவன் தாங்க. கேளுங்க, அரண்மனை 4 டைட்டில் கார்டு எப்போ வரும்னு கேட்டு 1 மணி நேரம் படம் எப்படி 1 மணி நேரம் முடிஞ்சது அப்புறம் கேக்குறாங்க. கேளுங்க என்னன்னு இவனுங்க கமெண்ட்ல கை ஊத்துங்க. இத்துடன் விரைப்படுகிறோம், அதோட அடுத்த படத்துக்கு வரோம்.
என்ன படம் பேர் என்னது? ஸ்டார் 2ல பார்க்கலாம். ஸ்டே டியூன். பார்ட் 2 வெயிட்டிங். லோகேஷ் ஒண்ணா இருக்கலாம்னு சொன்னியாடா, அவங்க பாருங்க எப்படி